பாரு, எனக்கு இங்க ஒரு கொஸ்டின், உனக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கானா? சி, நம்ம கன்வெர்ட் என்எஃப்ஏ டு இதுதான் டிஎஃப்ஏ. கொஸ்டினை கொடுத்துருந்தேன், நானே இப்போ காமிச்சிட்டேன். இங்க ஏ பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார், இதுதான் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதுதான் ஆமா. முக்கியமான இங்கேயே நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி ஏ பிளஸ் ஆ. கொடுத்தா அதை என்ன பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்டார் இருக்கு. அதாவது ஸ்டார்னா என்ன, லூப். ஓகேவா? ஏ பிளஸ் பினா என்ன அர்த்தம்? அதாவது இங்க பி எங்க இருக்கு? ஒரு ஆ ஒரு இதுல இருந்து ஏ ஏவும் போகும், பிஏவும் போகும், ஏ பியும் பிளஸ் போகும். பினா ஏ ஏ வழியாவும் போகலாம், இல்லைன்னா பி வழியாவும் பி போகலாம். ரெண்டுல வரும். ஏதாவது ஒரு வழியா போகலாம். பேரலல். கரெக்டா? அப்போ அதே இதில் ஸ்டார் போட்டாங்கன்னா அதை எப்படி போடலாம்னா, Q நாட்ல இருந்து இன்கேஸ் ஏ வழியாவும் போகலாம், இல்லை பி வழியாவும் போகலாம். அதுக்கு வந்து இப்படி வரும், செல்ஃப் லூப் மாதிரி ஏ கமா பின்னு வந்துடும். ஓகேவா? ஓகே. அதுக்கு இந்த செல்ஃப் லூப்புக்கு இந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்டாருக்கு இந்த ஏபி போட்டுட்டோம். ஓகேவா? அடுத்தது ம், இங்க என்ன ம், இருக்கு? ம். இங்க என்ன இருக்கு பாரு. இது கூட மல்டிப்ளைல இருக்கு. இங்க ஏபிபி இருக்கு, பிளஸ் ஏ ம். பிளஸ் பின்னு இருக்கு. கரெக்டா? ஒன்னு ஏபிபி இருந்தாலும் என்னோட ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடலாம், இல்லாட்டி ஏ பிளஸ் பி இருந்தாலும் என்னோட ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடலாம். அப்போ நான் என்ன பண்றேன், ஏபிபியை மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுறேன். ஏபிபிபி போட்டு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுறேன். அப்படி இல்லைன்னா ஓகே. இன்னொரு என்ன இருக்கு, ஏ பிளஸ் பின்னு இருக்கா. இந்த ஏ பிளஸ் ஆ. தான் எப்படி எழுதணும்னா, ஏ பிளஸ் வந்து எப்படி எழுதணும்னா ஏ இன்டூ ஏ ஸ்டார். ஏ பிளஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஏ இன்டூ ஏ ஸ்டார். அப்போ என்ன எழுதுவேன், ஒரு ஏ, ஒரு ஏ ஸ்டார், ஒரு பி. கரெக்டா? இது ஏ, ஏ ஸ்டார் பி போட்டா அந்த இடத்துல என்னால் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போக முடியும். கரெக்டா? ஓகே, ஓகே. ஆனா வந்து அவன் நமக்கு கொடுக்குற ரிஜெக்ட்ஸ வந்து ம். நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய் வரையும் ப்ரூவ் பண்ணி காட்டணும் ஆமா. டயக்ராம்ல. பண்ணிட்டு இப்போ இது வந்து என்எஃப்ஏவா இருக்கா? கரெக்டா? ஏன்னா ஏ வந்து கியூ நாட்ல இங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது. கரெக்டா? இது என்எஃப்ஏவா இருக்கு. ஆனா இது கொஸ்டின் இன்கேஸ் தானே வேணும், இது ரிஜெக்ட் டு டிஎஃப்ஏ ஆ தானே. இதே இதுல எப்படி கேட்பான்னா, ஒரு ரெஜெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் என்எஃப்ஏ அண்ட் கன்வெர்ட் இட் டு டிஎஃப்ஏன்னு கூட கேட்பான். இப்போ நீ பண்றது வந்து என்எஃப்ஏ தான் வரும். கரெக்டா? நீ டைரக்டா கன்வெர்ட் பண்ணினா உனக்கு ஆமா. என்எஃப்ஏ தான் வரும். கரெக்டா? இதை அவன் கன்வெர்ட் டு டிஎஃப்ஏன்னு கூட கேட்பான். ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணணும்னா, இதை கொஸ்டினா வச்சுக்கிட்டு, நீ போட்ட டயக்ராம் கொஸ்டினா வச்சுக்கிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சு வந்துருமா, என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ, அதை தூக்கி இங்கே போட்டுறணும். கன்வெர்ட். அதை தூக்கி இங்கே பண்ணணும். என்எஃப்ஏ டிஎஃப்ஏ பண்ணணும். புரிஞ்சதா? இதுதான் ஃபுல் கொஸ்டின். இது நீ டேரக்டா இந்த அப்படியே இது கொடுத்தோன்னே கேட்பாங்க. நீ டேரக்டா டயக்ராம் வரைஞ்சிருவ. உன்னோட மெயின் ஆ. மார்க் எங்க வரும்னா இந்த என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ கன்வர்ஷன்ல தான் மார்க் வரும். ஓகேவா? நான் அது கேட்காம ரிஜெக்ட் டு டிஎஃப்ஏ மட்டும் கேட்டானா? ரெஜிக்ஸ் டிஎஃப்ஏ கேட்டாலும் இதான் ஃபர்ஸ்ட் ரெஜெக்ஸ் என்எஃப்ஏ மாத்த, ரெஜெக்ஸை உன்னால என்எஃப்ஏ மட்டும் தான் மாத்த முடியும், ரெஜெக்ஸை டிஎஃப்ஏ மாத்த முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, ரெஜெக்ஸ் என்எஃப்ஏ மாத்துற, என்எஃப்ஏ டிஎஃப்ஏ மாத்துற. ஓ, புரிஞ்சதா? அப்படியா? இத இந்த ம். இந்த டயக்ராம் வச்சு நம்ம கன்வெர்ட் ஆமா. பண்ணோம் என்எஃப்ஏ கன்வெர்ட் டிஎஃப்ஏ, பண்ண என்எஃப்ஏ திருப்பி ஃபர்ஸ்ட் டிஎஃப்ஏ. யூனிட்ல படிச்சது இங்க போடணும் திருப்பி. புரிஞ்சுதா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இங்கேயும் பாரு, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 10 பிளஸ் 0 + 1 1 ஜீரோ ஒன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இங்க நடுவுல மெயினா ஒரு பிளஸ் இல்ல, இருக்கா. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இப்போ மேல பார்த்த கொஸ்டின் வந்து ரிஜெக்ட் டு என்எஃப்ஏவா? ரிஜெக்ட்ஸ் டு என்எஃப்ஏ, அதுல இருந்து திருப்பி டிஎஃப்ஏ. ஓ, இது வந்து ரிஜெக்ட் டு என்எஃப்ஏ கொஸ்டின். இது ரிஜெக்ட்ஸ் வந்து என்எஃப்ஏ டயக்ராம் போட்டு ஆமா. பண்ணோம். ம். இப்போ இது ஓகேவா? ரிஜெக்ட் டு டிஎஃப்ஏவா இது? ரிஜெக்ட்ஸ் டு டிஎஃப்ஏ வேற தனியா இருக்கு. அது எப்படி போடுவேன்னா, அது டயக்ராமா கேட்டாங்கன்னா டயக்ராமா ரொம்ப பெருசா இருக்கும். நீ ரெண்டு மெத்தட் இருக்கு ஆக்சுவலி, நீ எப்படினாலும் போடலாம். ஒன்னு இப்படி போடுறியா, இப்படி போட்டு டிஎஃப்ஏவை கால்குலேட் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். ஓகேவா? இந்த ஆ. ரெஜெக்ட்ஸை என்எஃப்ஏ மாத்துற, இந்த என்எஃப்ஏவை நீ டிஎஃப்ஏ மாத்திக்கலாம். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லையா, ஆ. டைரக்டா இந்த ரூல் போட்டு நீ டிஎஃப்ஏ மாத்திக்கலாம். ஆனா இது வந்து டிஎஃப்ஏ கிடையாது, இது எப்சிலான். இது எப்சிலான் என்ன, எப்சிலான் என்எஃப்ஏ இல்ல. ஆ இங்கேயும் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். புரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு. இது ஆக்சுவலி என்னன்னா, இவர் ரெண்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? மெயினா ஆ. ஒன்னு என்ன கேட்போம்னா, இங்க அந்த ரைட்டிங் படக்கணும். இங்க இருக்கு. ம். சரி. இதை ஃபர்ஸ்ட் ரெஜெக்ட்ஸ் கொடுக்குறான். கரெக்டா? ரெஜெக்ட்ஸ் தான் அவன் கொஸ்டினா கொடுக்குறான். ஓகேவா? ம், இந்த ம், ம். ரெஜெக்ட்ஸ் டூ என்ன கேட்பான்னா, இந்த ரெஜெக்ட்ஸ் வந்து உன்னால ரெண்டு இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். என்னன்னா, என்எஃப்ஏ மாற்ற முடியும், இன்னொன்று எப்சிலான் என்எஃப்ஏ மாற்ற முடியும். ஓகேவா? இது ரெண்டும் உன்னால ம். மாற்ற முடியும். இதுக்கப்புறம் இவன் இதுல இருந்து என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இது இது ரெண்டுத்துல இருந்து டிஎஃப்ஏவா மாத்துங்கன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஆ, அதாவது கரெக்ட். ரெஜெக்ட்ஸை டேரக்டா டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்ண முடியாது. ஒன்னு ரெஜெக்ட்ஸை உன்னால என்எஃப்ஏ கன்வெர்ட் பண்ண முடியும், இல்ல எப்சிலான் என்எஃப்ஏ கன்வெர்ட் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லா என்எஃப்ஏ கன்வெர்ட் பண்றது. கரெக்டா?
டைரக்டா என்எஃப்ஏ NFA அப்படி கன்வெர்ட் பண்ணி அப்புறம் டிஎஃப்ஏ. NFA இது டிவைஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஓகே. உள்ளது போட்டுக்கலாம். திருப்பி இங்கேயும் அதே மாதிரி ஆ தான் எப்சிலான் என்எஃப்ஏ கன்வெர்ட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அதை வச்சு ஃபர்ஸ்ட் எப்சிலான் என்எஃப்ஏ மாத்திட்டு அதுக்கப்புறம் இதையும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வர்ற மாதிரி எப்சிலான் என்எஃப்ஏ டிஎஃப்ஏ மாத்திக்கலாம். ஓகேவா? bro, ஆனா வந்து என்ன எப்சிலான் என்ன கேட்டா ரொம்ப பெருசா போகுது. ஆமா, எப்சிலான் வந்து கொஞ்சம் பெருசா போகும். ஆர் பிளஸ் எஸ்னா ஃபர்ஸ்ட் ஆறு இப்படி போடணும், எஸ் கீழே போடணும். இந்த ரெண்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே ஒரு ஸ்டேட் போட்டு இதுக்கு எப்சிலான் எப்சிலான், இதுக்கு எப்சிலான் எப்சிலான். இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இது ஆர் So பிளஸ் நம்ம என்ன எஸ்ஸுக்கு. ஆர்எஸ்க்கு டைரக்டா ஆர்எஸ் இதுல போட்டு நடுவில் மட்டும் ஒரு எப்சிலான் வரும். நம்ம என்ன பண்ணணும் செகண்ட் யூனிட்ல ம். வெறும் ரெஜெக்ட்ஸ் டு டிஎஃப்ஏ பார்ப்போமா, அது NFA மாத்தி அதை அப்படியே இன்கேஸ் டிஎஃப்ஏ போட்டுருவோமா. எப்சிலான் என்எஃப்ஏ கேட்டாங்கன்னா இந்த மெத்தட் தானே போடணும். இது ரொம்ப பெருசா இருக்கு. இது ஈஸி தான். நீ அங்க என்ன பண்ற, பேரலா போடுறியா ஆரையும் எஸ்ஸையும். ஆர் பிளஸ் எஸ்னா அங்க என்ன பண்ணுவ, பேரலா போடுவியா. இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ண போற, ஆமா, பேரலா தான் போட போற. இது எக்ஸ்ட்ராவா ஒரு என்ன இருக்கும்னா, ரூலும் படிக்கணுமா. ஆமா இந்த ரூல்லாம் தெரிஞ்சாதான் போட முடியும். ஓ. இந்த ஆறு எஸ் பேரலா போட்டுட்டு எக்ஸ்ட்ராவா இந்த 3 ஸ்டேட் போட்டு இந்த 3 ஸ்டேட் போட்டு எப்சிலான் இல்ல எப்சிலான் இப்போ எப்சிலான் எப்சிலான். இப்போ ரிஜெக்ட்ஸ் இப்போ எப்சிலான் வந்து ரிஜெக்ட்ஸ் டு எப்சிலான் NFA வந்து எப்படி கேட்பான். இந்த எப்படி கேட்பான், இந்த மாதிரி கொடுத்துருவான். இந்த கொஸ்டின் கொடுத்துட்டான்ல, 0+1 எப்சிலானே இல்லையே. ஆ அதாவது இதை கன்வெர்ட் டு டேரக்டா என்ன கேட்பான், கன்வெர்ட் திஸ் ரெஜெக்ட்ஸ் டு எப்சிலான் என்எஃப்ஏன்னு கேட்டுருவான் கொஸ்டின்ல. ஓ, அதை வந்து நான் ரெஜெக்ட்ஸை வந்து ம். NFA மாத்தணும். NFA ஆமா. ரெஜெக்ட்ஸை வந்து எப்சிலான் NFA ம். மாத்தணும். எப்சிலான் NFA ம். வந்து NFA மாத்தணும், அது ஆமா. DFA மாத்தணும்ல. ஆமா. ம். இப்ப இங்க 0+1 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா, 0+1க்கு ஆ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இதுதான் 0+1ஓட டயக்ராம். கரெக்டா? ஆ 0 1. அடுத்து என்ன இருக்கு, ஸ்டார் இருக்கு. 0+1க்கு ஸ்டார் இருக்கு. ஸ்டாருக்கு ரூல் வந்து இது இங்க இருக்கு. இப்படிதான் ஸ்டாருக்கு ரூல் போடணும். அதுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்ம 0+1 டயக்ராம் இந்த ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கேன். இதுல இருந்து ஸ்டார் வர்றதை மட்டும் இந்த கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கேன். இதுல இருந்து ஸ்டார் போடணும்னா என்ன தெரியுமா பண்ணணும், எக்ஸ்ட்ரா 2 ஸ்டேட் ஆட் பண்ணிக்கணும். இங்க ஒரு ஸ்டேட் இங்கிட்ட ஒரு ஸ்டேட் ஆட் பண்ணிட்டு இந்த நம்ம இதுல இருந்து இதுக்கு ஒரு எப்சிலான், இதுல இருந்து இதுக்கு ஒரு எப்சிலான். அவ்வளவுதான். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 எப்சிலான். புரிஞ்சுதா? ஸ்டாருக்கு மட்டும் நான் கிரீன் கலர்ல போட்டிருக்கேன். நம்ம 0+1 வந்து ரெட் கலர்ல இருக்கு. புரிஞ்சுதா? ம், புரியுது புரியுது. அடுத்தது என்ன இருக்கு, 0+1 ஸ்டார் இன்டூ ஒன்னு இருக்கா. அந்த இன்டூ ஒன்னை நான் ஆ ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன். இன்டூ ஒன் டாட் ஒன் இருக்கா. அந்த டாட் ஒன்னை என்ன பண்ணிருக்கேன், அதாவது இது 0+1 ஸ்டார், இது மொத்தமா 0+1 ஸ்டாரு. இது கூட ஒரு ஒன்னை மட்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதான் அது எப்சிலான் ஒன். அது ஒரு ரூல் தான், இந்த ரூல். இது 0+1 ஸ்டார்னா நடுவில் ஒரு எப்சிலான் போட்டு இங்க ஒரு ஒன் போட்டிருக்கேன். ஓகேவா? இது ப்ளூ கலர்ல பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு 0+1 இருக்கா. இந்த 0+1 ஒயிட் கலர்ல போட்டிருக்கேன். இப்போ இந்த 0+1ஐயும் இந்த 0+1 ஸ்டார் இன்ட்டு ஒன்னையும் எப்சிலான் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சதா? இது வேணாம் நவீன், நம்ம இதுவே போயிடலாம். சரிடா, வந்து ம். எப்சிலான் வேணாம், நார்மலாவே படிச்சுட்டு போறேன், பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து நான் ஒரு க்ளோஷர் பாத்துக்கிறோம்ல. ம். இது இது ரொம்ப போக கஷ்டம் இது தான் வந்து லாஸ்ட் ரெஜெக்ட்ஸ் டு டிஎஃப்ஏ, டிஎஃப்ஏ டு ரெஜெக்ஷன் கேட்பாங்க. அதுக்கு ஒரு 4 ரூல் இருக்கு. இது வந்து டிஎஃப்ஏ டு ரெஜெக்ட்ஸ். கொஸ்டின்ல டயக்ராம் கொடுத்துருவாங்க, டயக்ராம் வச்சு நீங்க ரெஜெக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இல்ல நவீன், இப்போ எனக்கு ம். என்னன்னா ம். செகண்ட் யூனிட்ல வந்து எப்படி வரும் கோஷிக், அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஒண்ணுமே புரியல, ரெஜெக்ட்ஸ் டிஎஃப்ஏ ரொம்ப ஒன்னு குழப்புது. இங்க பாரு, ஒன்னு டயக்ராம் கொடுப்பாங்க. டயக்ராம்னா டிஎஃப்ஏ டயக்ராம் கொடுப்பாங்க. ஓகேவா? இல்ல ஆ இது ஒரு கொஸ்டின் பாசிபிள். இல்ல ரெண்டாவது கொஸ்டின்ல ரெஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆ இப்போ இந்த டிஎஃப்ஏ டு ரெஜெக்ட்ஸ் மாத்துறது ஒரு கொஸ்டின், டிஎஃப்ஏ டு ரெஜெக்ட்ஸ் மாத்துறது ஒரு கொஸ்டின். ஆ ரெஜெக்ட்ஸ்லயே இந்த ரெண்டாவது கொஸ்டின்லயே இன்னும் 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, ரெஜெக்ட்ஸ் டு என்எஃப்ஏ, இது இது வந்து ஒரு இது ரெண்டாவது கொஸ்டின்னா எப்சிலான் என்எஃப்ஏ வந்து மூணாவது கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இதுல இருந்து கன்வெர்ட் ஆ பண்றது வந்து இதுல இருந்து டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்றது ஒரு நாலாவது கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு உனக்கு டிஎஃப்ஏ டைரக்டா கொடுப்பான், இல்ல ரெஜெக்ட்ஸ் டைரக்டா கொடுப்பான். இதுல இருந்து நீ என்ன பண்ண போறங்கிறதா மேட்ரு. அப்போ இதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், இந்த கொஸ்டினுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, இதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, இதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இந்த டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்றது வந்து அதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிடிச்சது. இப்ப நான் என்ன நவீன் பண்றது. இப்போ இது ஈஸி, இந்த இது ஈஸி, இந்த இது ம் ஈஸி. இது மட்டும் தான் நீ கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்ன. இந்த இப்போ எப்சிலான் என்எஃப்ஏ மட்டும் தான் நீ கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிற. கரெக்டா? ஆமா, ஆனா வந்து ம். ம். நம்ம ரெஜெக்ட்ஸ் டு NFA ரெண்டாவது மெத்தட் கொடுத்தா கூட டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்றது ஈஸியா கன்வெர்ட் ம். பண்ணிக்கலாம். கன்வெர்ட் கன்வெர்ட் NFA பண்ணலாம். டிஎஃப்ஏ ம். பார்த்துட்டு. ஏன்னா நம்ம இந்த ரெண்டு மட்டும் பாப்போம். ஓகேவா? என்னன்னா ரெஜெக்ட்ஸ் டு டிஎஃப்ஏ டு ம். ரெஜெக்ட்ஸ்,
அப்புறம் வந்து ரெஜெக்ட்ஸ் டு என்எஃப்ஏ ம் டிஎஃப்ஆ மாத்தது பாத்துக்கலாம். ம் ஓகே. எவ்வளவு மார்க் கேட்பான்? இது ரெண்டுமே 15 மார்க் 8 மார்க் மாத்தி மாத்தி கூட கேட்போம். ம் இதுக்கு வந்து ரூல் இருக்கு. இதுக்கு இந்த ரூல்ல நான் எழுதி போட்டிருக்கேன். என்ன ரூல்னா ஃபர்ஸ்ட் ரூல் ஆக்சுவலி என்னன்னா நோ இன்கமிங் ஃபார் இனிஷியல் ஸ்டேட். நோ இன்கமிங் ஃபார் இனிஷியல் ஸ்டேட். நோ இன்கமிங் ஃபார் இனிஷியல் ஸ்டேட். இனிஷியலுக்கு டிஎஃப்ஏ ஃபர்ஸ்ட் மாடல் ஆமா ஃபர்ஸ்ட் மாடலோட ரூல் ஆமா இது. இந்த ஃபர்ஸ்ட் மாடல். ஓகே நோ இன்கமிங் ஃபார் இனிஷியல். இப்போ இந்த கொஸ்டினை பாரு, இதுல ஏங்கிறதா இனிஷியல் ஸ்டேட் கரெக்டா? இவனுக்கு ஆமா. இன்கமிங் யாரா இருக்கானா? இல்ல. இன்கமிங் இருக்கான் பி இருக்கான். இருக்கானே. இந்த ஒன் இருக்கான் கரெக்டா? இந்த ஒன் தான் இவனுக்கு உள்ள ஆமா வரான் கரெக்டா? அப்போ இந்த மாதிரி ஆமா இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுவேன்னா இந்த இந்த ஸ்டேட்டுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட் போட்டு இந்த டயக்ராம் அப்படியே வச்சுக்கோ, அப்படியே இங்கே வரைஞ்சிக்கோ. வரைஞ்சிட்டு ஆ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட் போட்டு அங்கேருந்து எப்சிலான் அவ்வளோதான். இப்போ இதுதான் ஸ்டார்ட் ஸ்டேட் கரெக்டா? எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட் போட்டு ஆ, இவனுக்கு எப்சிலான். புரிஞ்சுதா? அது இன்கமிங்கா இருந்தா மட்டும். ஆமா. ம் இன்கமிங்காக இருந்தா. ஓகே. செகண்ட் ரூல் வந்து என்னன்னா ஒன்லி ஒன் ஃபைனல் ஸ்டேட் தான் இருக்கணும். ஒன்லி ஒன் ஃபைனல் ஸ்டேட் தான் இருக்கணும். நம்ம கொஸ்டின்ல ஒரு ஃபைனல் ஸ்டேட் தானே இருக்கு கரெக்டா? ஆமா அதனால ஒன்றும் பிரச்சனை ஸோ இல்லை. அது பிரச்சனை இல்லை. அடுத்து தேர்ட் ரூல் என்னன்னா நோ அவுட் கோயிங் ஃப்ரம் ஃபைனல். ஃபர்ஸ்ட் இது நோ இன்கமிங் ஃப்ரம் இனிஷியலா, இது நோ அவுட் கோயிங் ஆமா. ஃப்ரம் ஃபைனல். ஃபைனல்ல இருந்து எதுவுமே வெளியே போகக்கூடாது. ஓகே. நோ அவுட் ஆனா கோயிங் வெளியே ஃப்ரம் போகுது. ஃபைனல். வெளியே போகுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ அதையும் என்ன பண்ணுவோம், ஒரு புது ஸ்டேட் போட்டு அதுல இருந்து என்ன பண்ணிடுவோம், எப்சிலான்னு சொல்லி மாத்தி விட்டுட்டு இந்த புது ஸ்டேட்டை என்ன பண்ணிடுவோம், ஃபைனலா மாத்திடுவோம். புரிஞ்சதா? சரி. ஃபர்ஸ்ட் இனிஷியலுக்கு இன்கமிங் இருந்துச்சு, அதனால ஒரு புது ஸ்டேட்டை போட்டு அதை இனிஷியலா மாத்திட்டோம். ஃபைனல் ஸ்டேட் ஆ. பார்த்தோம், ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு, ஸோ பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவுட் இல்ல கோயிங் ரெண்டு பார்த்தோம். ஃபைனல் ஸ்டேட் இருந்துச்சுன்னா. ரெண்டு ஃபைனல் ஸ்டேட் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின்ல இருக்கு, அதுக்கு என்ன ஓகே பண்ணணும்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. ஆ இப்போ இது கடைசி இதை பார்த்தோம். இதுல இருந்து அவுட் கோயிங் இருந்துச்சு, அதனால என்ன பண்ணோம், ஒரு புது ஸ்டேட் போட்டு அவனை ஃபைனல் ஆக்கிட்டு அங்க இருந்து ஒரு எப்சிலான் மட்டும் போட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் ஸ்டெப்ல என்ன பண்ணா ஒரு ஒரு ஸ்டேட்டா எலிமினேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், ஏ எலிமினேட் பண்ண போறோம். அடுத்து பி எலிமினேட் பண்ண போறோம். அடுத்து மிச்சம் இருக்கிற ரெண்டத்தையும் சேர்த்து எலிமினேட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஏஏ எலிமினேட் பண்றோம். ஓகேவா? இந்த ஏஏ இந்த டயக்ராம்ல இருந்து தூக்கிட்டோம். ஓகேவா? இந்த ஏங்கிறத இந்த டயக்ராம்ல இருந்து தூக்கிட்டோம். அப்போ நான் ஏ டேஷ்ல இருந்து பிக்கு எப்படி போலாம்? ஏ டேஷ்ல இருந்து நான் பிக்கு போகணும். எப்படி போலாம்? இந்த ஃபர்ஸ்ட் எப்சிலான் சில வழியா பார்க்கணும். போலாம். எப்சிலான் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஜீரோ பார்க்கணும் கரெக்டா? எப்சிலான் பார்க்கணும், ஜீரோ பார்க்கணும் கரெக்டா? ஆமா ஆமா. ஆ அப்போ நான் என்ன பண்றேன், அந்த எப்சிலான் ஜீரோவை இங்கே போட்டேன். ஏ டேஷ்ல இருந்து பி போறதுக்கு எனக்கு எப்சிலான் ஜீரோ. எப்சிலானை தான் நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலாம், டேரக்டா ஜீரோன்னு போட்டுடலாம். அப்போ நான் ஏ டேஷ்ல இருந்து பிக்கு போகணும்னா ஜீரோ வழியா பிக்கு போகலாம் கரெக்டா? கரெக்ட். எப்சிலான் கூட போடலாம்ல, அப்படின்னு பிரச்சனை இல்லைல்ல. போட்டாலும் பிரச்சனை இல்லை. எப்சிலான் கண்டுக்க தேவையில்லை. எப்சிலான் இருந்தாலே அப்படியே விட்டுற வேண்டியதான். ஓகேவா? ஏதாவது நம்பர் இருந்தால் ஓகே அந்த நம்பரை மட்டும் போட்டா போதும். ஓகேவா? இப்போ ஜீரோ ஓகே வழியா நான் ஓகே. பிக்கு போகலாம். இப்போ இன்னொன்று இருக்கு பாரு, ஆ. இங்க பில இருந்து ஒன் வழியா ஏ போகுது, திருப்பியும் ஜீரோ வழியா பி வருது கரெக்டா? ஒன் வழியா போய் ஜீரோ வழியா வருது. அப்ப இது என்ன அதான் ஆகுதுன்னா நம்ம ஒரு ஏவை தான் தூக்கிட்டோமே. அதான் ஏவை தான் தூக்கிட்டோமா? அப்ப இந்த ஒன்னையும் நம்ம கண்டுக்கணும்ல. ஒன்னை சும்மா அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல. ஏ தூக்கிட்டோம்னு சொல்லி ஒன்னை விட்டுறக்கூடாதுல்ல. அப்ப என்ன ஆகுது, நான் ஒன்னு பில இருந்து ஒன்னு வருது ஜீரோ இல்ல. மூலமா என்ன ஆகுது, இந்த பிலே லூப் ஆகுது கரெக்டா? அப்போ ஆமா 10 என்ன பண்ணிடணும்னா 10 ஸ்டார்னு சொல்லி 10ன்னு சொல்லி இங்க ஒரு லூப் போட்டுறணும். 10 ஸ்டார்னு சொல்லி ஒரு லூப். செல்ஃப் லூப்புக்கு பேர் என்ன, ஸ்டார் போடுமா? அதான் 10 ஸ்டார். இந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம், பிங்கிற இடத்துல 10 ஸ்டார்னு போட்டுருவோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத அப்படியே போட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், ஆ ஏ எலிமினேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பி எலிமினேட் பண்ணணுமா? ஓகே, பி எலிமினேட் ஆமா பண்றது எப்படி எலிமினேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இங்கே ஜீரோ இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணணும், ஏ டேஷ் இருந்து டேரக்டா பி டேஷுக்கு போகணும். அப்போ என்ன பண்ணுவேன், இங்கே ஒரு ஜீரோ பார்ப்பேன், இங்கே ஒரு 10 ஆ ஸ்டார் பார்ப்பேன், இங்கே ஒரு எப்சிலான் பார்ப்பேன். அப்போ மொத்தத்தில் எனக்கு 0 இன்ட்டு 10 ஸ்டார் மட்டும் தான் இருக்கும் கரெக்டா? ஆமா போய் போயிடும். அவ்வளோதான். இந்த 0 இன்ட்டு 10 ஸ்டாருங்கிறது தான் என்னோட ரிஜெக்ட்ஸ். ப்ரோ இல்ல புரியல, இப்போ இந்த இந்த ஸ்டெப் புரியல. ஆ இப்போ வந்து இது புரியுது, ஜீரோ ம் அந்த ஒன் ஸ்டார் புரியுது, கீழே ம். எப்படி ஆச்சு? இது இதுதான் இந்த மேலே என்ன இருக்கோ அதான் என்னோட இல்ல இல்ல ரெஜெக்ட்ஸ். மேல 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 ஏ எது இதுவா? ஏ ஒன் ஆ ஏ அது பவர் ஒன். என்னன்னா எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எப்படி போகுதுன்னு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏ டேஷை பார்க்குறேன்னா இந்த இந்த ஆ டயக்ராம் பாரு, இந்த டயக்ராம் ஏ டேஷை பார்க்குறேன். அங்கேருந்து எனக்கு ஒரு ஜீரோ இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஆ பி இருக்கு, அந்த பிலே ஒரு ஆ செல்ஃப் லூப் இருக்கு. செல்ஃப் லூப் முடிச்சுட்டு திருப்பி பிக்கு தான் வரும். இப்போ இந்த பிக்கு ஆ வந்துருச்சு. திருப்பி பில இருந்து எப்சிலான் போகுது, எப்சிலான்ல இருந்து பி டேஷ் போகுது கரெக்டா? இங்க நம்ம யாரை எலிமினேட் பண்ண correct. போறோம், பியை தானே எலிமினேட் பண்ண போறோம். அதனால பி பி ஆமா மட்டும் போயிருச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும், ஏ டேஷ் 0 10 ஸ்டார் எப்சிலான் பி டேஷ்னு இருக்குமா? இப்போ இந்த எப்சிலான் நமக்கு ஆமா கண்டுக்க தேவையில்லை. அப்போ மிச்சம் உள்ள என்ன இருக்கும்,
0 1 0 ஸ்டார் இருக்கும். அப்போ நான் A டேஷ் வந்து B டேஷுக்கு போகிறதுக்கான வழி வந்து 0 × 1 0 ஸ்டார். இதுதான் என்னோட ரெஜெக்ட்ஸ். ஓகேவா? இப்போ இதில் பாரு, இந்த கொஸ்டினில் மல்டிபிள் ஃபைனல் ஸ்டேட் இருக்கா? ஆமா. இதில் இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? இனிஷியல் ஸ்டேட்டுக்கு இன்கமிங் இருக்கக்கூடாது. இதுதான் இனிஷியல் என்னோட ஸ்டேட் இனிஷியல் எதுவுமே ஸ்டேட்டுக்கு. இல்ல. இதை இன்கமிங் இருக்கா? விட்டுறலாம், இதை இல்லை, விட்டுறலாம். பிரச்சனை இல்லை. சரி, உள்ள ரூல் 2 வந்து ஃபைனல் ஸ்டேட் ஒன்று தான் இருக்கணும். ஆனால் இங்கே நிறையா இந்த இருக்கா? 3 இருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஆமா. நான் ஒரே ஒரு புது ஸ்டேட் போட்டு அவனை ஃபைனலாக மாற்றிட்டு இந்த இருக்கிற ஃபைனல் ஸ்டேட் எல்லாத்தையும் அவனோட கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். எப்சிலான் போட்டு விடணும். கனெக்ட் ஓகே. பண்ணி விட்டுருவேன். அடுத்த ரூல் 3 என்ன? ஓகே. ஃபைனல் ஸ்டேட்டுக்கு எதுவும் அவுட் கோயிங் இருக்கக்கூடாது. இருந்து ஏதாவது வெளியே போதா? ஃபைனல்ல இருந்து ஏதாவது வெளியே போல போதா? போல போல போல. போல ஸோ அதுவும் போல பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, அவுட் ஒன்று கோயிங் ஒன்றா இன்கமிங் நவீனது. அவுட் கோயிங். ஃபைனல்ல இருந்து அவுட் கோயிங், இனிஷியல்ல தான் இன்கமிங். இனிஷியல்ல இன்கமிங், ஃபைனல்ல அவுட் கோயிங். ஓகேவா? ஓகே ஓகே. சரி, அவுட் இப்போ கோயிங்னா என்ன? அவங்கிட்ட ஆமா, அவங்கிட்ட போறது, ஃபோன் அவன்கிட்ட பண்றது. இருந்து போகுது. இப்போ என்ன பண்ண போறோம்? ஒரு ஒரு ஸ்டேட்டா ரிமூவ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த Q2ங்கிற ஸ்டேட்டை ரிமூவ் பண்ண போறேன். ஓகேவா? Q2 ரிமூவ் பண்ணா நான் Q1ல இருந்து Q3 எப்படி போக முடியும்? AB வழியா போலாமா? ஏ பி போலாம். ஆ. ஆமா. அடுத்து Q4 போகணும்னா AC வழியா போலாமா? Q5 போனா போலாம். AD வழியா போலாமா? அந்த மூணுத்தையும் இங்க போட்டேன். ஃபர்ஸ்ட் Q2 ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே போட்டேன். அடுத்து என்ன பண்ண போறேன்னா, இந்த 3 ஸ்டேட்டுமே தூக்க போறேன். இந்த 3 ஸ்டேட்டுமே தூக்க போறேன். தூக்குனா எந்த வழியா எப்படி போலாம்? நவீன் இது பண்ணலாமா? அந்த மாதிரிலாம் இந்த ஒரேடியா மாதிரி தான். 3 தூக்கலாமா? ஒரேடியா 3 ஸ்டேட் தூக்கலாம். 3மே பேரலா தானே இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. 3மே டக்கு டக்குன்னு தூக்கிடலாம் ஒரே இது. இல்லை, நீ தனித்தனியாக தூக்குறதுனால பிரச்சனை இல்லை. தனித்தனியாக தூக்கி கூட எழுதிக்கோ. உனக்கு பெருசாக அது எழுத என்ன வேண்டாம். தூக்கணும் அப்புறம் ம். பெருசா எழுதணும். ஆமா, கரெக்ட் கரெக்ட். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஏபி எப்சிலான் இருக்கு. அப்போ அதை வெறும் ஏபின்னு போட்டுக்கலாம். இங்கே ஏசி எப்சிலான்னா அதை வெறும் ஏசின்னு போட்டுக்கலாம். இங்கே ஏடி எப்சிலான்னா வெறும் ஏடின்னு போட்டுக்கலாம். கரெக்டா? இப்போ கரெக்ட். எனக்கு என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேட் வந்து ஃபைனல் ஸ்டேட் போகிறதுக்கு 3 வழி இருக்கு. கரெக்டா? ஒன்று ஏபி, இன்னொன்று ஏசி, இன்னொன்று ஏடி. அதை எப்படி எழுதுவேன்? ஒன்று ஏபி வழியாகவும் போகலாம். ஆர் ஆர் தான் இந்த ப்ளஸ். ஆர் ஏசி வழியாகவும் போகலாம். ஆர் ஏடி வழியாகவும் போகலாம். அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏடின்னு எழுதியிருக்கேன். இதில் ஏ மட்டும் காமனாக எடுத்துட்டோம்னா பி ப்ளஸ் சி ப்ளஸ் டின்னு வந்துடும். அவ்வளோதான். இதான் ரிஜெக்ட்ஸ். இதான் ரிஜெக்ட்ஸ். ஓகே. இப்போ இப்போ நெக்ஸ்ட் இது கொஸ்டின் போயிடலாம். அவ்வளோதான். இதே மாடல் தான். சேம் தான். அதே தான். ஓகேவா? ஒரு ரிஜெக்ட் டிஎஃப்ஐ டு ரிஜெக்ட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? என்எஃப்ஐ டு ரிஜெக்ட்ஸ். ரிஜெக்ட்ஸ் டு டிஎஃப்ஐ முடிச்சிட்டோமா? இந்த ரிஜெக்ட்ஸ் டு என்எஃப்ஐ. டிஎஃப்ஐ டு ரிஜெக்ட்ஸ் முடிச்சிட்டோமா? ரிஜெக்ட்ஸ் டு என்எஃப்ஐ இப்போ பார்த்தோம்ல, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, அதான் எது? இந்த பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோம்ல. ஏபினா இப்படி பேரலா போடணும். இல்ல, நம்ம ஏபி மெத்தட் பார்த்தோம், சம்மு பார்க்கலையே. அதான் சம். இதான் சம். இப்போ இந்த இது இருக்கா? இதுக்கு டயக்ராம் போட்டேன். கரெக்டா? ஒரு ரெஜெக்ட்ஸை ஒரு என்எஃப்ஐ மாத்திட்டேன். இதுக்கப்புறம் மாத்திட்டேன். டிஎஃப்ஐ மாத்துறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள அதே ப்ராசஸ் தான். ஓகே, கன்வெர்ட் என்எஃப்ஐ. ஓகே. ஆமா, டிரான்சிஷன் டேபிள் போட்டு எல்லாத்துக்கும் Q1 Q2 ஆமா, Q3 போட்டு எல்லாம் எங்க அவ்வளோதான். போகுதுன்னு பார்த்து ஏபி போட்டு ஏபி மட்டும் தான் போனோம்ல நவீன் இதுல. ஆமா, ஏபி சி மட்டும் தான் இல்ல, இருக்கு. பி சி. மட்டும். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. இப்ப அடுத்தது அவள் தான் முடிச்சா அது. இந்த யூனிட்ல இந்த 3 ப்ராப்ளம் கேட்டா இந்த 3ல தான் கேட்கலாம். இது மட்டும் நீ பார்க்கணும்னா கடைசியா பார்த்துட்டு போயிரு. இந்த பிடிஎஃப் கூட அனுப்புறேன். ஓகேவா? எப்படி ப்ரோ? கஷ்டம் ப்ரோ, பார்க்க முடியாது. கஷ்டமா? சரி, இது போக மற்ற தியரம்ஸ் தான் இந்த யூனிட்ல. ஓகே தானே? எப்சிலான் என்ன நம்ம படிக்காததான் ப்ரோ கேக்குறானுங்க. அதான் ம். தலைவலியா இருக்கு. இல்ல ஒண்ணு பண்ணலாம். தியரம் ம். வந்து அந்த தியரம் ஒரு தியரம் பார்த்துட்டு போயிடலாம். என்னென்ன தியரம் அதான். இருக்கு? அது நான் பார்த்து சொல்றேன். என்னென்ன பார்க்க தான் செய்யணும். நிறைய இருக்கு போல. ஐ மீன் நிறையான்னு இல்லை. மாத்தி மாத்தி கேட்டு வச்சிருக்கான். எதை கேட்கறானே சொல்ல முடியல. இல்லையா? அடுத்து பம்பிங் லம்மாக்கு எடுத்திருந்தானே. பம்பிங்ல இந்த யூனிட்ல இன்னொன்று ஒரே பம்பிங் நிமிஷம் ஒரே லம்மா இருக்கு. நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே ம். நிமிஷம் ஒரே நிமிஷம். ஓகே. ஹலோ நவீன். கேக்குது கேக்குது. இப்போ வந்து பம்பிங் நம்ம செகண்ட் இருக்கா? இது இருக்கு செகண்ட் பம்பிங் யூனிட்ல லைமா? இருக்கு. ம். ஓகே ஓகே, போயிடலாம். அந்த நோட்ஸ் ஒன்றை இருக்கா? பம்பிங் லைமா நோட்ஸ் ஒரு நிமிஷம் பாக்குறேன்.
ஹலோ. கேக்குது கேக்குது சொல்லு. இல்ல நோட்ஸ், நோட்ஸ்ல நீங்க வாட்ஸ்அப்ல பாக்குறேன். எழுதி வச்சிருக்கேன் பாரு. இல்ல எழுதி வைக்கல, வாட்ஸ்அப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு வாட்ஸ்அப்ல பாக்குறேன். இருந்தா. சரிங்க, யூனிட் டூவா? ஆமா. யூனிட் 2. யூனிட் டூ அனுப்பிச்சிருக்க. ஆனா எல்லாம் ஒயிட் பேஜா இருக்கு. இல்ல இல்ல. ஆஹா. நோட்ஸ் நீ எழுதலையா? அதுக்கப்புறம் நீ வாட்ஸ்அப்ல அனுப்ப ஆரம்பிச்சிட்ட. இதுக்கப்புறம் தான் அனுப்ப ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். ம். ஆமா. ஆனா நீ அனுப்பிச்சிருக்கா யூனிட் டூ, எல்லாம் ஒயிட்டா இருக்கு. ஆ, இதுக்கு இதுதான் அனுப்பிச்சிருப்பேன் நினைக்கிறேன். இந்த பார்த்ததை தான் அனுப்பிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஆமா ஆமா. சரி, இது பம்பிங் ஒண்ணும் இல்ல. நேமா, பம்பிங் நேமா. ஒரே ஒரு சம் மட்டும் பத்திரம். ஓகே. இப்படி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பார் என் பி பார் என் இருக்கும். ஓகேவா? என் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0 இஸ் நாட் ரெகுலர் இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? நாட் இம்ப்ரூவ் இருக்குனாலே பம்பிங் நாட் நேமா. ரெகுலர்னால பம்பிங்களா தான். அப்போ என்ன பண்ணணும்? ப்ரூஃப்னு போட்டு அசியூம் ஏ இஸ் ரெகுலர், லெட் ஏஎஸ் ரெகுலர் போட்டுப்போம். லெட் ஏஎஸ் ரெகுலர்னு போட்டுப்போம். ஓகேவா? நம்மளே ரெகுலர்னு எடுத்துப்போம். எடுத்துட்டு நம்மளே என்ன பண்ணணும்? ஒரு பம்பிங் லென்த் எடுக்கணும். என்ன எடுக்கலாம்? பம்பிங் லென்த் ஒரு 7 எடுப்போம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம சூஸ் பண்ற ஸ்ட்ரிங் வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த பி இருக்கணும். கேக்குதா? ஓகே. ஆ அப்போ நம்ம என்ன பண்றோம்? இது இந்த லாங்குவேஜ் என்னது? ஏ பரன் பி பரன்னா அப்போ 7க்கு மேல எடுக்கணும்னா என்ன எடுக்கலாம்? ஒரு எயிட். 8 4 எடுப்போமா? ஏ பார் 4 பி பார் 4 எடுப்போமா? அப்போ என்ன வரும்? ஏ ஏ ஏ ஏ 4 ஏ 4 பின்னு வருமா? செவனுக்கு மேலனா செவனுக்கு கீழே தானே இருக்கு ஃபோர். அஹ், மொத்த லென்த் ஸ்ட்ரிங்கோட மொத்த லென்த். இப்போ இதோட லென்த் மொத்தம் 8. இதுதான் லென்த்துக்கு 7க்கு மேல இருக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? கொஸ்டின் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு ஒரு ஏ ரெகுலர் அசீவ் பண்ணிடணும். அப்புறம் பம்பிங் ம் நேமோட லென்த் எடுத்துக்கணும். ம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் பம்பிங் நேமோட சின்னதா இருக்கணுமா? பம்பிங் லென்த்தோட மேல இருக்கணும். இது 7னா இது 8 இருக்கு. ஓகே. ஓகேவா? ஓ, அந்த அடுத்து ரெகுலர் தான் ஸ்ட்ரிங். ஆமா, இதுதான் ஓகே. இதுதான் என்னோட எஸ். இது மொத்தம் தான் என்னோட எஸ். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ண போறேன்? டிவைட் இன்டூ எக்ஸ் ஒய் ஜெட்னு 3ஆ டிவைட் பண்ண போறேன். ஓகேவா? டிவைட் இன்டூ எக்ஸ் ஒய் ஜெட்னு 3ஆ டிவைட் பண்ண போறேன். அப்போ என்னோட என்ன பண்ண போறேன்? எஸ்ஸை வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டா பிரிக்க போறேன். இது பிரிக்கிறதெல்லாம் கேஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எழுதுறேன்? ஒரு ஒரு கேஸா பிரிக்கணும். ஓகேவா? மெயினா எனக்கு என்ன பிரிக்கணும்னா ஒய்யை வச்சு தான் பிரிக்கணும். ஓகேவா? ஒய் தான் என்னோட மெயின் இங்கே. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்? ஓகே. ஒய் வந்து வெறும் ஏஆ மட்டும் இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஒய் பி ஏ பார்ட் ஆஃப் ஏ. ஒய் பி ஏ பார்ட் ஆஃப் ஏ இப்படி வச்சுக்கிறேன். அப்போ எப்படி பிரிக்கிறாங்கன்னா என்னோட ஸ்ட்ரிங் என்ன இருக்கு? ஏ 4 ஏ 4 பி இருக்கா? 4 ஏ 4 பி இருக்கா? இது என்ன பண்றேன்? 2 ஏ மட்டும் நான் ஒய்யா வச்சுக்கிறேன். மிச்சம் 2 தான் எக்ஸா வச்சுக்கிறேன். இது இசட்டா வச்சுக்கிறேன். ஓகேவா? இது இசட் வச்சுக்கிறேன். இப்போ இதில் என்ன போடுவேன்? இந்த மூணாவது ரூல்னா எக்ஸ் ஒய் ஃபார் ஐ இசட் பிலாங்ஸ் டு ஏவா இருக்கணும். ஓகேவா? இந்த இது வந்து என்னோட லாங்குவேஜ் ஏல இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா ஐங்கிறது 0 ஆர் கிரேட்டர் தன் 0 என்ன எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஐங்கிறது என்ன எடுத்துக்கலாம்? ஐங்கிறது ஒரு 2ன்னு எடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன மாறும்? எக்ஸ் ஒய் பார் 2 இசட்னு மாறுமா? அப்போ இதோட ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும்? எக்ஸ்னா என்ன? வெறும் ஏஏ. ஒய்னா 2ஏ. அப்புறம் ஒய் ஸ்கொயர்னா 4ஏ. கரெக்டா? மிச்சம் இருக்கிறது எப்படி பி. நான் சொல்ற? இங்க ஓ பாரு, இது இதை வச்சு இது பண்றியா? எக்ஸ், ஓகே ஓகே. இது ஒய் டூ, ஓகே ஓகே. இது இசட். புரிஞ்சுதா? நம்ம பிரிச்சதை வச்சு. புரிஞ்சுது புரிஞ்சுது. இது ஃபார்முலா, இதை மாதிரி படிச்சுக்கணும். ஆமா. இந்த கேஸ் ஃபார்முலா 3 ஆமா. ஃபார்முலா இருக்கும் இல்ல? இதுல இந்த இது மட்டும் போட்டாலே போதும் மேக்ஸிமம். ஓகேவா? பிலாங்ஸ் டு ஏ எத்தனை மார்க் போட்டாலும். பம்பிங் நேமா? இது 8 மார்க் அந்த மாதிரி கேட்பான். 8 மார்க் 4 மார்க் அந்த மாதிரி தனித்தனியாக கேட்போம். ஓகேவா? இது 8 மார்க்ல கேட்பானா இவ்வளவு தான் இல்லை. இப்போ இது இது சொல்லிட்டோம். இப்போ இது நம்ம லாங்குவேஜ்ல இருக்கா? இந்த மாதிரி நம்ம லாங்குவேஜ்ல வர வாய்ப்பு இருக்கா? 6A 4B வர வாய்ப்பு இருக்கா?
இல்ல வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு கரெக்டா? இல்ல. அடுத்த திஸ் ஸ்டெப் போணும். திஸ் டஸ் கேஸ் 2 டஸ் போணும். நாட் பிலாங் டு ஏன்னு போட்டு அடுத்து கேஸ் டூ போடணும். கேஸ் டூ வந்து லெட் ஒய் பி பார்ட் ஆஃப் ஏ அண்ட் பி ரெண்டும் சேர்ந்து இருந்தா, ஒய் பி பார்ட் ஆஃப் ஏ அண்ட் பி ரெண்டுலையும் சேர்ந்து இருந்தா பார்ட் இன்னும் ஆஃப் ஞாபகம் ஏ அண்ட் வச்சுக்கணும் பி. அவன. இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும். இது நீ YBA பிரிக்காதா, நீ பார்ட் எப்படி அதெல்லாம். எப்படினாலும் பிரிச்சுக்கலாம். நீ எப்படி மாத்தி மாத்தி பிரிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஏல மட்டும் வச்சுக்கலாம் ஒய்ய, அடுத்து ஏபி சேர்த்து வச்சுக்கலாம், அடுத்து பில மட்டும் வச்சுக்கலாம் ஒய்ய. அந்த மாதிரி நீ மாத்தி மாத்தி பிரிக்கணும். நீ பிரிக்கிறது தான், எப்படினா பிரிக்கலாம். ஓகேவா? அடுத்து இதுக்கு அதே ரோலை போடணும். இது டஸ் நாட் பிலாங் டு ஏன்னு காமிக்கணும். அடுத்த கேஸ் என்ன பண்ணுவ? அடுத்த கேஸ்ல நீ ஒய்பிஏ பார்ட் ஆஃப் இது பின்னு எப்படி வச்சுக்கோ. பிலாங்ஸ் டு ஏன்னு கண்டுபிடிக்கணும்? பிலாங்ஸ் டு ஏன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ் இருக்கும். இங்கே பாரு 6A 4B இருக்கா, அப்போ டஸ் நாட் பிலாங் டு ஏ. கொஸ்டின்ல வந்து 4A 4B அந்த ஆமா, மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா வந்து ஏ ட்ரூ. பார் என் பி பார் என் தான். எத்தனை என் இருக்கோ எத்தனை ஏ இருக்கோ அத்தனை பி தான் இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் ஓகே. பம்பிங்லாமா. ஓகே தானே? ஓகே தான். அவ்வளவுதான். தேர்ட் யூனிட்ல இவ்வளவுதான் இருக்கு. இது போக தியரம்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது என்னன்னு கேஸ் சொல்லி 2 மட்டும் எழுதிருந்தேன். கேஸ் 2 கேஸ் ஃபார்முலா வந்து கேஸ் 3 ஃபார்முலா மட்டும் எழுதிருந்தேன். ஆ ஃபார்முலா படிச்சிருவேன். கேஸ் 2 ஃபார்முலா, கேஸ் 3 ஃபார்முலா வந்து மீட்டிங் கேஸ் வந்து டூக்கு எடுத்து என்ன முடியுது. வரும்? ஆமா, கேஸ் டூக்கு வந்து எக்ஸ் ஒய் பார் ஐ இசட் பிலாங்ஸ் டு ஏன்னு வருமா? அப்போ இந்த இடத்துல ஐ என்ன எடுத்துக்கலாம்? ஐ வந்து ஒரு 0 எடுத்துக்கலாமா? ஐ 0 எடுத்தா என்ன ஆமா ஆயிரும்? எக்ஸ் ஒய் பவர் 0 இசட்னு ஆகுமா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஆமா. வந்து 3A, எக்ஸ் ஒய் 0 போயிரும், ஒய். இசட் வந்து 3B. கரெக்டா? ஆமா. அப்போ இந்த கேஸ் வந்து கரெக்டா வருது. இப்படி கரெக்டா வந்துச்சுன்னா என்ன பண்ணு? ஐயோட வேல்யூ மாத்து. ஐயோட வேல்யூ ஒரு 2 போடு. 2 போட்டா என்ன வரும்? 3A ஏபி ஏபி பிபின்னு வருமா? இப்போ இது தப்பா வருதா? கரெக்டா? ஆமா. இல்ல அதுதான் கரெக்டா வருது. அதுவே எடுத்துக்கலாமே. ஆர்டர் வருது இல்ல? இல்ல இல்ல மேல மேல I = 0லயே கரெக்டா வருது. 0 அப்படி கரெக்டா வரக்கூடாது. நம்ம வந்து டஸ் நாட் பிலாங் டு ஏன் தான் ப்ரூவ் பண்ணணும். அப்படி கரெக்டா வந்துச்சுன்னா என்ன பண்ணு? ஐயை வந்து மாத்தி எடு. ஓகேவா? அப்படி ஐயை மாத்தி எடுத்துமே கரெக்டா தான் வருதுன்னா பிரச்சனை இல்லை, பிலாங்ஸ் டு ஏன்னு போட்டுரு. மூணாவது கேஸ்ல எப்படியும் தப்பா வந்துடும். ஒய்பிஏ பார்ட் ஆஃப் பின்னு போட்டீங்கன்னா தப்பா வந்துடும். இப்போ இதுல எப்படி பிரிப்போம்னா ஏஏஏ பிபிபின்னு இருக்குமா? இதுல இது மட்டும் எக்ஸ், இது மட்டும் ஒய்ன்னு இருக்கும், இது ஃபுல்லா இசட்ன்னு இருக்கும், இது ஃபுல்லா எக்ஸ்ன்னு மாறிடும். ஓகேவா? இந்த மாதிரி பிரிக்கும் போது அது திருப்பி தப்பாயிரும். அதுக்கப்புறம் என்ன ஓகே. சொல்லிடலாம் நீ கடைசி? ஃபார்முலா மட்டும் எழுதிரு. இதான் ஃபார்முலா, இவ்வளவுதான். கேஸ் 3 ஓகே. ஓ, இது வச்சு தான் மொத்தமாவே பண்ணுமா? நம்ம இதை வச்சு தான் மொத்தமா பண்றோம். இது ஒண்ணுதான், ஆனா வேற. 4th யூனிட் நம்ம பார்த்த 3 கேஸ் இருந்தது நவீன. அதான் அந்த 3 கேஸ் சொல்றேன்ல, அது ஃபர்ஸ்ட் 2 கேஸ் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 கேஸோட ஃபார்முலா எழுதுறேன். அதை எழுதணும்னு அவசியம் இல்லை, நீ எழுதிக்கொள்ளலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 என்ன கேஸ்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் பார் ஐ இஸ் பிலாங்ஸ் டு ஏவா இருக்கணுமா? இது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? செகண்ட் ஒன் என்னன்னா, இது ட்ரூவா இருந்தா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஒய் கிரேட்டர் than 0வான்னு பார்க்கணும். ஓகேவா? ஒய் கிரேட்டர் than 0 பார்க்கணும். தேர்ட் வந்து எக்ஸ் ஒய் கிரேட்டர் than பியான்னு பார்க்கணும். எக்ஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியான்னு பார்க்கணும். உன்னோட பியோட எக்ஸ் ஒய் வந்து கம்மியா இருக்கணும். ஓகேவா? இதோட லென்த் ஓகே. இது இது இந்த ரெண்டு ஆனா இதுல கேஸ், இந்த ரெண்டு இது இருக்குல்ல, இது எப்பவுமே எல்லா சம்முக்கும் ட்ரூவா தான் வரும். அதனால இது பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஓகே இதுதான். ஓகே ஓகே ஓகே. தானே? அவ்வளோதான். தேர்ட் யூனிட்ல இது தான். இதுக்கு மேலே தீர மட்டும் தான். இது முடிஞ்சா பார்த்துக்கோ. இது ஏன்னா கேட்க அதிக சான்ஸ் இருக்கு இது. இந்த 4 ரூல் தான், 4 ரூல் தான். இந்த 3 ரூல் தான். இந்த 3 ரூல் வச்சு ஈஸியா போட்டுடலாம். ஓகே பாக்குறேன் நான். தேர்ட் யூனிட் சரி. போயிடலாம். ஓகே. தேர்ட் யூனிட் பிடிஏ தானே? ம். பிடிஏ தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஆ இதுல மெயின் கொஸ்டின் எங்க இருக்குன்னா, இதுல மெயின் கொஸ்டின் என்னது? பிடிஏ தானே மெயின் கொஸ்டின். ஆமா பிடிஏ தான் மெயின். ஃபர்ஸ்ட் பிடிஏ, அப்புறம் சிஎஃப்ஜி டு சிஎஃப்எல். சிஎஃப்ஜி டு சிஎஃப்எல் இந்த இதெல்லாம் தெரியும்ல, இந்த இதுக்கு மொத்தமா போட்டு கணக்கு சொல்லி கொடுத்தானே. இந்த ஏ பார் என் பி பார் என்னா என்ன வரும்? ஏஎஸ்பி எப்சிலான். ஏ பார் என் பி பார் என்ல என் ஒன் வந்துச்சுன்னா இந்த எப்சிலான் பதிலாக ஏபி. இது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண, உனக்கே எப்படி நீ இருந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். நீ வந்து பிடிஏ சொல்லு. பிடிஏ வந்துருமா? பிடிஏ எங்க இருக்கு? இதுல இல்ல, வேற எங்க இருக்கு? டிஓசி 3 இருக்கும். ஓகேவா? அதே பிடிஏ.
ஓகே. புஷ் டன் ஆட்டோமேட்டா. புஷ் டன் ஆட்டோமேட்டா என்னது? A machine that accepts context free language. ஓகேவா? புஷ் டன் ஆட்டோமேட்டானா a machine that accepts context free language. ஓகேவா? இதுல எப்படி இருக்கும்? ஒரு ரீட் ஒன்லி டேப் ஒன்று இருக்கும், ஒரு ஸ்டாக் ஒன்று இருக்கும், ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டாக் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஸ்ட்ரிங்ஸை கவுண்ட் பண்றதுக்கு ஸ்டாக் யூஸ் பண்றோம். ஸ்டாக்கோட பிரின்சிபல் என்ன? லிஃபோ, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேவா? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் ஓகே. அவுட். ஒரு ஸ்டாக்கோட காமன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? 7 டப்புள். Q, எப்சிலான், ஈட்டா, சிக்மா, Q நாட், Z நாட், F. இது செட் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது இன்புட், இது ஸ்டாக் சிம்பிள்ஸ், இது என்னது? டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், இது ஸ்டார்ட் ஸ்டேட், இது ம். ஸ்டாக்கோட ஸ்டார்ட், இது ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? இப்போ 0 ஆ. பார் 1 n 1 பார் n இருக்கு. இதுக்கு என்ன பண்ண போறோம்? பிடிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். கரெக்டா? அப்போ என்னடா இதுல அது n கிரேட்டர் தானே அது? n கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. n 0க்கு மேல என்ன எடுத்துக்கோங்க போட்டிருக்கேன். அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? n வந்து இந்த கேஸ்ல வந்து நான் வந்து n வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? n 2ன்னு எடுத்தா என்ன ஆயிரும்? 0 பவர் 2 1 பவர் 2ன்னு ஆயிருமா? அப்போ என்ன ஆயிரும்? ஆமா. 0 0 1 1. கரெக்டா? அப்போ என்ன பண்ண போறேன்னா ஆமா. 0 0 வர்ற வரைக்கும் புஷ் பண்ண போறேன். 1 1 வந்துச்சுன்னா பாப் பண்ண போறேன். புரிஞ்சுதா? இல்ல இல்ல வினய், இப்போ வந்து ஒரே நிமிஷம். இப்போ என்ன எடுக்கிறோம்னா, என்ன எடுத்தோமோ அதுதான் நம்மளோட ஆமா. எண்ணா? ம். ஓகே ஓகே. ம். இப்போ என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எம்டியா இருக்கும். அதுல ஒரு இசட் நாட்டை உள்ள போடுற. திருப்பி அதுக்கு மேல இசட் நாட்டுக்கு மேல ஃபர்ஸ்ட் 0 புஷ் பண்ற. அதுக்கப்புறம் செகண்ட் 0 புஷ் பண்ற இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒன்னை பார்க்கும் போதெல்லாம் பாப் பண்ணும். ஒரு ஒன்னை பார்க்குற, ஒரு 0 பாப் பண்ணிட்டேன். இன்னொரு ஒன்னை பார்க்குற, இன்னொரு 0 பாப் பண்ணிட்டேன். இப்போ கடைசி இசட் நாட் மட்டும் தான் இருக்கு. கடைசி இசட் நாட்டையும் எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்டாக்கை எம்டி ஆக்கிடணும். கரெக்டா? இப்போ இந்த டயக்ராம அப்படியே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கியூ நாட்ல என்ன இருக்கு? என்னோட ஸ்டாக் வந்து டயக்ராம் தானே எம்டி. வினய் கஷ்டம். ஆ இல்ல, இது டயக்ராம் தான் கஷ்டம். ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இந்த கியூ நாட்ல என்ன இருக்கு? என்னோட ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கு. ஓகேவா? என்னோட ஸ்டாக் எம்டியா இருக்கு. இதுல இருந்து என்ன பண்றேன்? எந்த இன்புட்டுமே பார்க்கல. கரெக்டா? என்னோட ஸ்டாக்லயும் டாப் ஆஃப் ஸ்டாக்லயும் யாரும் இல்லை. இது இன்புட்டு, இது டாப் ஆஃப் ஸ்டாக்கு, இது என்னத்தை போடுறோம், என்னத்தை பாப் பண்றோம். கரெக்டா? நான் ஆமா. யாருமே இன்புட் இது வரைக்கும் பார்க்கல. என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்கும் எம்டியா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? இசட் நாட்டை கொண்டு போய் உள்ள போட போறேன். ஓகேவா? இப்போ Q1 ம். இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடும். இந்த Q1ல என்னோட ஸ்டாக் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஆ, ஆ, இசட் நாட் ஆ, மட்டும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும்? 0 பார்க்கும் போதெல்லாம் உள்ள புஷ் பண்ணணும். கரெக்டா? 0 எத்தனை 0 பார்த்தாலும் பரவாயில்ல, உள்ள புஷ் பண்ணணும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன்? ஆ, ஒரு செல்ஃப் லூப் மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் 0ங்கிற இன்புட்டை பார்க்குறேன். என்னோட டாப் ஆஃப் ஆ, ஸ்டாக்ல இசட் நாட் இருக்கான். 0வை புஷ் பண்ணு. ஓகே. அப்போ எந்த இடத்துக்கு வந்துடும்? இந்த இடத்துக்கு வந்துடும். கரெக்டா? இதுக்கு மேல யார் இருப்பா? ஆமா, டாப் ஆஃப் ஸ்டாக்ல 0 இருப்பான். இதுக்கு மேலேயும் எத்தனை 0 வந்தாலும் புஷ் பண்ணணும். கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும்? ஆமா, என்னோட இன்புட் வந்து 0 பார்க்குறேன். என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல 0 இருக்கான். இதுக்கு மேல எத்தனை 0 வந்தாலும் அவனை புஷ் பண்ணு. ஓகேவா? இப்போ புஷ் பண்ணி இந்த ஸ்டேட்டுக்கு ஓகே. வந்துட்டோம். ஓகேவா? இதுக்கு மேல ஆ, என்ன வரப்போகுது? 1 வரப்போகுது. 1 பார்க்க என்ன பண்ணணும்? ஒரு 0வா ரிமூவ் பண்ணணும். கரெக்டா? அப்போ என்ன பண்றேன்? ஆமா, நான் 1 பார்க்குறேன். என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல 0 இருக்கான். அவனை பாப் பண்ணிரு. அதுக்கப்புறம் இந்த ஓகே. ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். கரெக்டா? இந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். இப்போ இந்த ஸ்டேட்ல இருந்து எத்தனை 0 பார்த்தாலும் பார்ப்பணும். கரெக்டா? இதுக்கு மேல எத்தனை 0 பார்த்தாலும் அவனையும் பார்ப்பணும். ஸோ அதுக்கு ஒரு செல்ஃப் லூப் போட்டு ம். நான் ஒரு 1 பார்க்குறேன். என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல 0 இருக்கான். அவனை பார்த்தா பாப் பண்ணிரு. எத்தனை வாட்டி பார்த்தாலும் பாப் பண்ணிரு. அதுக்காக தான் செல்ஃப் லூப். ஓகேவா? ஆ, அடுத்தது என்ன பண்ணிடும்? இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ இதுக்கு மட்டும் இருக்கு. இப்போ என்ன பண்ணும்? இசட் நாட் மட்டும் வெளியே தள்ளணும். கரெக்டா? அப்போ என்ன பண்றேன்? ஆமா, இன்புட் எதுவுமே பார்க்கல. என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல இசட் நாட் இருக்கான். அவனையும் பாப் பண்ணிரு. அவனையும் பாப் பண்ணிட்டு என்ன பண்ணிரு? ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துருன்னு சொல்லி போட்டானா? இப்போ இந்த இடத்துல ஆமா. ஏன் இதையும் ஃபைனல் ஸ்டேட்டா போட்டிருக்கேன்? ஏன் இதையும் ஃபைனல் ஸ்டேட்டா போட்டிருக்கேன்? ஒரே நிமிஷம். ம். புஷ் பாப் ஆ ஏன் இதையும் ஃபைனல் ஸ்டேட்டா போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல என்னோட எண்ணுங்கிறது என்னது? n கிரேட்டர் தானே ஆர் ஈக்குவல் டு 0வா? அப்போ நான் என்ன 0வும் எடுத்துக்கலாம்ல. கரெக்ட் தானே? என்ன நான் 0வும் எடுத்துக்கலாம். கரெக்டா? என்ன ஆமா, 0 எடுத்தேன்னா என்ன வரும்? 0 பவர் 0 1 பவர் 0 வருமா? இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? எப்சிலான். கரெக்டா? ஆமா, ஒண்ணுமே இல்லை, அதனால எப்சிலான். கரெக்டா? அப்போ ஆமா. ஒண்ணுமே இல்லாத ஸ்ட்ரிங்கையும் இது அக்செப்ட் பண்ணுது இந்த பிடிங்கிறது. அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ஸ்டார்ட் ஸ்டேட்லேயே ஒரு இது ஃபைனல் ஸ்டேட் போட்டேன். இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் எப்சிலான் வருதுன்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணிது? ஸ்டார்ட் ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃபைனல் ஸ்டேட் போட்டுரு. ஓகேவா? ரைட். எப்சிலான் வரலன்னா உன்னோட கடைசி ஸ்டேட் மட்டும் தான் ஃபைனல் ஸ்டேட். புரிஞ்சுதா? இப்படி என்ன எப்சிலான் வருதுன்னு பாக்குறோம். இந்த இடத்துல இந்த என் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ என்னும் நம்ம ஆ, 0 எடுக்கலாம். கரெக்ட் தானே? என்ன 0வும் எடுத்துக்கலாம். கரெக்ட் ஆமா, தானே? இந்த இடத்துல 0 ஆமா. போட்டோம்னா 0 பவர் 0 0 ஆயிரும். 1 பவர் 0 0 ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்? இது வந்து வெறும் எப்சிலான் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓ, ஒண்ணுமே இல்லை, அதுதான் அப்படி. எப்சிலான்.
அப்படியா? ம். இப்போ ஓகேண்ணா. இப்போ நீ இப்போ இதை வந்து அப்படியே பார்த்து. ம். இல்ல ஒரே நிமிஷம். இப்போ வந்து லெஃப்ட்ல வந்து இன்புட், ரைட்ல ம். வந்து யாரை ஸ்டாக் பண்றோம். அது டாப் ஆஃப் ரைட் ஸ்டாக்கு இது இங்கே வந்து புஷ்ஷர் பாப்பு. இல்ல இல்ல லெஃப்ட் இந்த எப்சிலான் இருக்குல்ல. இல்ல ஆமா. நம்ம இப்ப நீ பாக்குறல்ல புஷ் பண்றா ம். பாப் பண்றா. அது எப்படி ம். இன்புட் ஃபர்ஸ்ட் இன்புட்னா எது? இன்புட்னா உன்னோட ஸ்ட்ரிங் தான். நீ ஒரு ஸ்ட்ரிங்கும் உன்னோட இன்புட். ஃபர்ஸ்ட் எந்த இது வரைக்கும் எந்த இன்புட் இருக்காது. இந்த ஸ்டேட் வரைக்கும் எந்த இன்புட் இருக்காது. இசட் நாட் உள்ள தள்ளுற வரைக்கும் எந்த இன்புட் இருக்காது. அதே மாதிரி இசட் ஆ நாட் வெளியே தள்ளுறதுக்கும் எந்த இன்புட் இருக்காது. நடுவில் மட்டும் தான் இங்கே மட்டும் தான் இன்புட்ஸ் வரப்போகுது. ஓகேவா? ஒன்று 0011 எடுத்தோமா, இதுதான் நம்மளோட இன்புட். ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் ஜீரோ முடிய போகுது. பார்க்குறேன், ஜீரோ உள்ள தள்ளுறேன். செகண்ட் ஜீரோ பார்க்குறேன், ஜீரோ உள்ள தள்ளுறேன். ஒரு ஒன்னை பார்க்குறேன், ஜீரோ வெளியே தள்ளுறேன். இந்த ஒன்னை பார்க்குறேன், ஜீரோ வெளியே தள்ளுறேன். அவ்வளோதான். ஓகே முடிஞ்சு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி போறியா? ஆ, ஓகே. ஓகே.